அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றின் தாக்கம் அந்த பகுதிகளில் 1773 இருந்து 1947 வரைக்கும் ஓகேங்களா, என்னென்ன முக்கியமான குழுக்கள் அமைக்கப்பட்டது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆகஸ்ட் அறிக்கை 1917, சைமன் குழு வருகை 1927, நேரு அறிக்கை 1928, இது மூன்று பத்தி பார்த்துருக்கோம். இந்த காணொலியில ஆகஸ்ட் நன்கொடை எதற்காக கொண்டு வரப்பட்டது, யார் கொண்டு வந்தாங்க, எதற்காக கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு யார் அமைக்கப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டது, கேபினெட் தூதுக்குழு எதற்காக அமைக்கப்பட்டது, யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் நன்கொடை வேற, ஆகஸ்ட் அறிக்கை வேற. ஓகேங்களா, ஆகஸ்ட் அறிக்கை வந்து மாண்டேகு சேம்ஸ்போர்டுன்னு கொண்டு வந்திருப்பாங்களா 1919 ஒரு சட்டம் முதற்குள்ள. அதுல மாண்டேகு அப்படின்றவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரச பிரதிநிதியா இருந்திருப்பார். கரெக்டுங்களா? அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்றது 1917 கொண்டு வந்திருப்பார். இது ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது இந்திய அரசு பிரதிநிதி லின்லித்கோ பிரபு அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். இப்ப 1940. ஓகேங்களா? இந்த லின்லித்கோ பிரபு எதுக்கு ஆகஸ்ட் நன்கொடையை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1940 இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அரசு பிரதிநிதியா இருக்கிற இந்த லின்லித்கோ பிரபு இந்தியாவும் போரில் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பார். ஆனா அப்போ வந்து ஆல்ரெடி 1937 தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அமைச்சரவை வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஆனா அப்போ வந்து காங்கிரஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, எங்க கிட்ட கலந்து ஆலோசிக்காம லின்லித்கோ பிரபு என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவும் இரண்டாம் உலக போரில் கலந்து கொள்ளும் அப்படின்னு எதுக்கு அறிவிச்சாரு அப்படின்னு கோவப்பட்டு எல்லா மாகாணங்களிலும் தங்களுடைய பதவிகளை விட்டுட்டு எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. காங்கிரஸை திருப்திப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை தான் என்னது, இந்த ஆகஸ்ட் நன்கொடை. இதுல லின்லித்கோ பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியா இரண்டாம் உலக போரில் கலந்து கொள்ள வேண்டும், போர் முடிந்த பிறகு இந்தியாவிற்கான நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழுவில் இந்தியர்களுக்கும் இடமளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த லின்லித்கோ பிரபு குறிப்பிட்டிருவார். அதற்காக தான் இந்த என்னது ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி வந்து உருவாக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிப்ஸ் குழு 1942 மார்ச் 22 என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிற்கு வந்திருந்திருப்பாங்க இந்த கிரிப்ஸ் குழு. இந்த கிரிப்ஸ் குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா, இந்தியாவிற்கான அரசு பிரதிநிதி சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கிரிப்ஸ் குழுவுடைய தலைவராக இருந்திருப்பாரு. பிரிட்டிஷாருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, விரைவில் சுய ஆட்சியை உணர்த்தும் அரசு முறையை இந்தியாவில் நிறுவுதல், அதாவது விரைவில் சுய ஆட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் குழு வந்து குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து சுதந்திரத்தை பத்தி கிரிப்ஸ் குழு எதுவுமே பேசாததுனால இது தோல்வி அடைஞ்சிடும். ஆனாலும் இவங்க ஒரு சில பரிந்துரைகளை வந்து வழங்கியிருந்திருப்பாங்க. என்னென்ன, இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்தை வழங்குதலையும் இரண்டாம் உலக போருக்கு பின் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குதலும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அந்த இந்தியா இரண்டாம் உலக போருக்கு பின் உருவாக்கப்படும் அந்த அரசியல் நிர்ணய சபையில் மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரை வச்சு இந்த அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டும் சுதேசி அரசாங்கத்தில் சுதேசி அரசர்களால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டும் இந்த அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்கப்படும் என்று கூறியிருந்திருப்பார்கள். எந்த ஒரு மாகாணத்திற்காவது புதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த மாகாணம் அதன் எதிர்காலத்தை கருதி, அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி பிரிட்டிஷாரோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டு அவங்களுடைய ஓன் சட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கிரிப்ஸ் குழுவுல அரசியல் நிர்ணய சபையில மாகாணங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும், ஓகேங்களா, சுதேசி அரசர்கள் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களையும் கொண்டு அரசியல் சாசன சபை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, காந்திஜி என்ன சொல்லிருப்பாரு, அதாவது கிரிப்ஸ் குழுவுடைய அறிக்கை பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருந்திருப்பாரு. அதே சமயம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கையை படித்த பிறகு நான் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உண்டாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து அமைக்கப்பட்ட தூதுக்குழு தான் கேபினெட் தூதுக்குழு. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி இங்கிலாந்துல என்ன பண்ணும், பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். அங்க வந்து அட்லி பிரபு அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷோடைய பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அதன் அடிப்படையில அவர் மூலியமா அமைக்கப்பட்ட குழு தான் இந்த கேபினெட் தூதுக்குழு. கேபினெட் தூதுக்குழு எப்ப அமைப்பாங்க அப்படின்னா 1946 பிப்ரவரி 19 அறிவிப்பாங்க. அப்படி அறிவிச்சுட்டு அட்லி பிரபு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்தியாவுடைய சுய உரிமையை ஏத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம இந்தியாவில் அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி பிரபு என்ன பண்ணுவாரு, அனுமதி வழங்கிடுவாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 1946 பிப்ரவரி 20 என்ன சொல்லிருப்பாருன்னா, 1948
ஜூன் 30க்குள்ள இந்தியாவிற்கு என்ன பண்ண முடியும், சுதந்திரத்தை வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்லி பிரபு வந்து குறிப்பிட்டிருந்திருப்பார். அதன் அடிப்படையில தான் அந்த கேபினட் தூதுக்குழு அமைக்கப்பட்டு 1946 மார்ச் 24 எங்க வருவாங்க, டெல்லியில வந்து இறங்குவாங்க. கேபினட் தூதுக்குழு இந்தியா வருகை தந்த ஆண்டு தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 1946 மார்ச் 24 டெல்லியில வந்து என்ன பண்ணுவாங்க, இறங்குவாங்க. அப்படி டெல்லியில வந்து இறங்கிய கேபினட் தூதுக்குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழுடைய தலைவராக இருந்தார்ல அவரு, சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் பெத்திக் லாரன்ஸ் அப்படின்ற 3 பேர் கொண்ட குழுவா இந்த குழு இருக்கும். இந்த பெத்திக் லாரன்ஸ் அப்படின்றவர் தான் இந்த கேபினட் தூதுக்குழுடைய தலைவர். இந்த குழுவில் இருக்கிற 3 பேருமே, சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேருமே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல அமைச்சர்களா இருந்தாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது கேபினெட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. அதன் பிறகு இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பரிந்துரை வழங்குவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாகாணங்கள் மற்றும் சுதேசி பகுதிகளில் வந்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புதிய அரசியல் அமைப்பு எழுதப்பட்டு உருவாக்கப்படுற வரைக்கும் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. அப்படி இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறதுக்காக இந்த கேபினட் தூதுக்குழு என்ன பண்ணுவாங்க, இடைக்கால அரசு அமைப்பதற்காக 1946 ஜூன் 15 அனைத்து கட்சியில இருக்கிற முக்கியமான ஒரு 14 தலைவர்களுக்கு அழைப்பு இருப்பாங்க. வாங்க, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குற வரைக்கும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்க ஜூன் 15 1946 இந்த கேபினட் தூதுக்குழு அழைப்பு எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1946 ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் தேர்தல் நடக்கும். ஓகேங்களா, அப்படி தேர்தலில் ஐஎன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலா 208 இடங்கள்லையும் முஸ்லீம் 73 இடங்கள்லையும் வந்து வெற்றி பெறுவாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க, 210 இடங்களுக்கு ஐஎன்சி 199 இடங்கள்லையும் 77க்கு 76 இடங்கள்லையும் முஸ்லீம் லீக் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. எது கேட்கறாங்களோ அதுக்கு நம்ம மாதிரி ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சப்போஸ் ரெண்டும் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் டேட்டா தான் என்னைக்குமே வந்து ஃபைனல் வேலிடா இருக்கும். ஓகேங்களா, அதனால 208 ஐஎன்சி, முஸ்லீம் லீக் 23 அப்படின்றதான் சரியான ஆன்சர். அப்படி 2 பேரும் வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா. வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்றாங்க, முஸ்லீம் லீக்கு இந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இடைக்கால அரசாங்கம் அமைக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க தனிநாடு கோரிக்கையை ஆல்ரெடி வச்சிருந்துருப்பாங்க இல்லையா. அதனால அவங்க எங்களுக்கு தனிநாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஆனா இஎன்சி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும். யாருடைய தலைமையில, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பாங்க. அமைச்சு எப்ப அமைப்பாங்க அப்படின்னா 1946 செப்டம்பர் 2 அமைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடைக்கால அரசாங்கம் எப்போ கலைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சு 1947 ஆகஸ்ட் 15 இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து கலைச்சிடறாங்க. ஓகேங்களா, இப்போ லாஸ்டா நடந்த கேள்வியில் கூட நீங்க இந்த 3மே பார்த்துருக்கலாம். அது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கால வரிசை அடிப்படையில் அமைக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 6 தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் அறிக்கை 1917, சைமன் குழு 1927, நேர் அறிக்கை 1928, ஆகஸ்ட் நன்கொடை 1940, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, மார்ச் 22, கேபினட் தூதுக்குழு 1946, மார்ச் 24, இடைக்கால அரசாங்கம் அமைக்க அழைப்பு 1946 ஜூன் 15, அதே இடைக்கால அரசாங்கம் அமைச்சது 1946 செப்டம்பர் 2, இடைக்கால அரசாங்கம் கலைப்பு 1947 ஆகஸ்ட் 15. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.